கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களை, இந்த இடத்துல இயேசு சொல்லும் பொழுது ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் அன்பு செலுத்துகிறோம், மற்றவர்களோடு கூட அன்பாக இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம் அநேக காரியங்களில். ஆனாலும் நம்முடைய வாழ்வில் நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் நாம் இதிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாளில் இயேசு நமக்கு சொல்லும் பொழுது, ஆனால் மிகவும் அருமையாக இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள். இவை நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இவைகளை நமக்கு போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். எப்படி நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, உலகம் உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். அப்போ உலகத்தில் பகைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், நம்மை தூஷிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் எப்போ விழுவோம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும்ல, நம் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அவர்களுக்காகவும் நாம் அன்பு செலுத்த வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் நமக்காக, நம்முடைய கூட்டத்திற்காக, நம்முடைய மக்களுக்காக மட்டுமல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லார் மேலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அதை தான் இன்று இயேசு நமக்கு கற்பிக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நம்மளே அன்பு கூறுகிறோம், நம்மோடு கூட இருக்கிறவர்களிடத்தில் அன்பு கூறுகிறோம், நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய நம்மை சார்ந்திராதவர்கள் மேல் நாம் அன்பு கூறுகிறோமா? இன்றைய நாளில் நாமும் அவர்களிடத்தில் அன்பு கூறுவோம். அவர்களும் நம்மோடு கூட உள்ளவங்க தான், அவங்களும் மனிதர்கள் தான். அறிந்தும் அறியாமலும் செய்கிற குற்றங்களுக்காக மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்ல, அதே போல தான் அறிந்தும் அறியாமலும் செய்கிற குற்றங்களுக்காக நாம் மன்னித்து, ஆண்டவரே நான் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு நமக்குள்ளே வந்துட்டுன்னு வைங்க, ஒரு பெரிய மேன்மையை ஆண்டவர் கொடுப்பார். ஏசு நமக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிப்பார். அன்பு நமக்குள்ளே பூரணப்படும் பொழுது ஏசு நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? நன்மை ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நந்தியப்பா. அந்த பூரண அன்பை கர்த்தர் கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள தாரும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும். உலகத்தோடு, உலகத்தின் மக்களோடு, எல்லா மக்களோடு கூட நாங்கள் அன்போடு நடக்க, அவர்களிடத்தில் உம்மை பிரதிபலிக்க கர்த்தர் உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.